ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்கள் இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸ், இமேஜ், அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அதில் இருக்க நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு லஸ்டர் வேர்னு சொல்லக்கூடிய ஜப்பான், மேட் இன் ஜப்பான். இது லஸ்டர் வேர்னு சொல்லக்கூடிய ஒரு பிங்கானில் உள்ள ஒரு கப்பு தான். இதுலேயே மேட் இன் ஜப்பான்னு போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து ஆன்டிக் கேட்டகரியில் வரக்கூடியது. அந்த இதில் இருக்கிறவங்க மட்டும்தான் கலெக்ட் பண்ணுவாங்க. நாமெல்லாம் சும்மா வீட்டு பர்பஸ்க்கு இந்த பீஸ் ஆகாது. விவரம் சொல்லணுங்கிறதாக சொல்கிறேன். இது ஜப்பான் லஸ்டர் வேர். இந்த பீஸ் வந்து 550 ரூபா, 515 விலைக்கு கொடுக்குறேங்க. 1.5 இன்ச்சு ஹைட் வரக்கூடியது, 2.5 இன்ச்சு அகலம் வரக்கூடியது. இதெல்லாம் வந்து ஒரு பீங்கானில் வருஷங்கள் உள்ள ஒரு 80 வருஷம் 100 வருஷம் உள்ள ஒரு ப்ராடக்ட்டு. அதனால் அந்த இதில் கலெக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்க்குறது மில்க் கிளாஸ்ன்னு சொல்கிறது. இதை மில்க் கிளாஸில் உள்ள இதுவும் ரொம்ப பழமையானது தான். மில்க் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய இதில் உள்ள ஒரு சந்தனப்பழா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைப்பு. இது வந்து இதோட சைஸ் வந்து 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு இருக்கக்கூடியது. இதுவும் ரொம்ப ஆன்டிக் பீஸ் தான். கலெக்ஷனில் இருக்கவங்க தான் வாங்குறதுக்கு யூஸ் ஆகும். இந்த பீஸ் வந்து 800ன்னு விலை கொடுக்குறேன், 800 ரூபாங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு ஃபோல்டிங் நைஃப் தான். அது இதில் வந்து அந்த ஹேண்டிலில் வந்து போன்லேயே செஞ்சுருக்காங்க. அதுதான் வந்து ஆன்டிக்கில் இதில் இருக்கக்கூடிய ஒரு இது. நைஃபும் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. ப்ளஸ் அதில் ஹேண்டிலில் வந்து அந்த காலத்தில் உள்ள ஒட்டகம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இதோட அந்த எலும்புலேயே செஞ்சுருக்குறாங்க. வருஷம் உள்ள பீஸ் இது. இதுவும் ஆன்டிக் கேட்டகரியில் கலெக்ட் பண்ணுறது தாங்க. இந்த பீஸ் வந்து ஒரு நைஃப் வந்து உங்களுக்கு பின்னாடி ஹேண்டிலும் இருக்குது. நல்ல அந்த வேலைப்பாட்டுக்கு தான் காசு. இது வந்து 1100ன்னு விலை கொடுக்குறேன். 2 நைஃப் இருக்குது, 5 இன்ச்சு சைஸ் உள்ளது. 2 நைஃப் இருக்குது, ஒரே மாதிரி இருக்கக்கூடியதில் 2 நைஃப். இந்த நைஃப்லாம் உங்களுக்கு ஒரு நைஃப்பில் நம்பர் போட்டிருக்கோம், இன்னொரு நைஃப்பில் வந்து உங்களுக்கு அது மேக்கிங் மார்க் மாதிரி இருக்குது. இதுவுமே ஆன்டிக் கேட்டகரி, 80-100 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான பொருட்கள். இதெல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதுதான் முக்கியம் உங்களுக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஆகும்னாலும் நல்ல மடக்க எடுக்க நல்ல கண்டிஷனில் உள்ளது. அடுத்ததாக பார்க்குறது காப்பரில் உள்ள ஒரு உத்ராணின்னு சொல்லக்கூடியது. பூஜைக்கு தண்ணியெல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த பீஸ். இது நல்ல கனமாக இருக்கக்கூடியது. உருக்கு பீஸு, தகட்டில் செஞ்சது கிடையாது, உருக்கில் செஞ்சது. ப்ளஸ் அதில் பார்த்தா ஃபுல்லாக முழுக்கவே ஒர்க் இருக்கும், உங்களுக்கு வேலைப்பாட்டோடு இருக்கக்கூடியது. அதுக்கு கரெக்டாக ஒரு நாகம் இது வச்ச மாதிரி ஒரு கரண்டி, 2 சேர்த்து தான் விலை கொடுக்குறேன். இது 2 சேர்த்து உங்களுக்கு 1450. சைஸ் வந்து 3.5 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு இருக்கக்கூடியது, 1450. அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தராசு தான். நம்ம ஏற்கனவே ஒரு தராசு போட்டிருக்கோம். இப்போ மறுபடியும் இதுவும் அதை ஏற்கனவே போட்டிருந்த தராசை விட ரொம்ப பெரிய சைஸ் இது. இதுவுமே உங்களுக்கு 2 அடி ஹைட்டு பார்த்தோம்னா 2 அடி இருக்கக்கூடிய ஹைட்டு. செயின் எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. தட்டு வந்து நல்ல பெரிய சைஸ் தட்டுங்க. நம்ம ஏற்கனவே போட்டதை விட இது பெரிய சைஸ் தட்டு. அதே மாதிரி கண்டிஷன் நல்ல பளபளப்போடு இருக்குது. செயினும் சரி, தட்டும் சரி. தட்டு வந்து 8 இன்ச்சு சைஸ்க்கு முன்னாடி போட்டிருந்தோம். இது வந்து 10 இன்ச்சு சைஸ் உள்ளது, அதை விட இன்னும் பெரிய சைஸு. நல்ல கண்டிஷனில் உள்ளது. இந்த தராசு வந்து 4900 ரூபாய், 4900ன்னு விலை கொடுக்குறேங்க. 1 அடி உங்களுக்கு அந்த மேலே இருக்க தராசோட இது வந்து 1 அடி வரக்கூடியது. இந்த ஹைட்டு பார்த்தோம்னா 1 அடி வரக்கூடியது. 1 அடி, அதுக்கு மேலே ஒரு 1/2 அடி வரும். அந்த கையில் பிடிச்சி நம்ம தூக்குற இடத்துல மொத்தம் தராசோட ஹைட்டுன்னு பார்த்தா 2 அடி வரும். தட்டு மட்டும் உங்களுக்கு 10 இன்ச்சு, 10 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சு, 4900ன்னு விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு அடுக்கு செட்டு தான். இந்த அடுக்கு செட்டு நல்ல பளபளப்போடு இருக்குது. இவ்வளோ பளபளப்போடு நம்ம பார்க்கவே முடியாது. கண்ணாடி மாதிரி இருக்குது உங்களுக்கு அதோட பளபளப்பு. இது பார்த்தோம்னா இதுவும் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி செஞ்சதை அப்படியே பத்திரமா வச்சுருக்காங்க. இது மேலே இருக்க பீஸ் எப்படி இருந்துச்சோ அப்படியே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. கழுவில் உள்ளே இருக்கிறது எல்லாமே நல்ல ஈயத்தோட சூப்பராக கண்டிஷனோடு இருக்குது. அவங்க எப்படி வச்சுருந்தாங்களோ அப்படியே வாங்கிட்டு அந்த வாக்கில் போட்டிருக்கேன். எவ்வளோ ஒரு பித்தளையில் எப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். என்னோடய விரல் வந்து அவ்வளோ இதாக தெரியுது. அந்தளவுக்கு கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பீஸு. வெயிட்டும் ஹெவி வெயிட் உள்ளது. இந்த அடுக்கு செட்டு வந்து வெயிட்டும் கூடுதலாக உள்ளது. 5 பீஸ் உள்ள அடுக்கு செட்டு. 5 பீஸ் சேர்ந்து உங்களுக்கு 6400 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. ஒவ்வொரு குண்டானுமே உங்களுக்கு 1500 ரூபாய்க்கு மேலே வரக்கூடியது. நம்ம செட்டாக போடும்போது நமக்கு கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்குமே அப்படிங்கிறதுனால தான் செட்டாக போடுறோம். சைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு பெரிய சைஸ் வந்து 5.5 இன்ச்சுக்கு 6.5 இன்ச்சு அகலம் உள்ளது.
அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அரை 1/4 இன்ச்சு இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வரும். அவ்வளோ அக்யூரேட்டாக ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி செஞ்சுருக்குறாங்க. அதில் சின்னது பார்த்தோம்னா 4 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு வரக்கூடிய சைஸு. பெருசு வந்து உங்களுக்கு 5.5 இன்ச்சுக்கு 6.5 இன்ச்சு, ஹைட்டு வந்து 5.5 இன்ச்சு, சின்னது வந்து ஹைட்டு வந்து 4 இன்ச்சு. அகலம் பார்த்தோம்னா உங்களுக்கு பெருசு வந்து 6.5 இன்ச்சு வரும், சின்னது வந்து 5 இன்ச்சு வரும். எல்லாமே 1/2 இன்ச்சு வித்தியாசப்படும், ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி உள்ளது. ரேட்டு வந்து 6400 இந்தளவு கண்டிஷன்லாம் கிடைக்காது, பொருட்கள் கிடைக்கிறதில்ல. இவ்வளோ ஒரு பளபளப்போட இன்றைக்கி வர தகவலாம் இவ்வளோ குவாலிட்டி இருக்கிறதில்ல. செட்டிநாடு ஐட்டத்தில் மட்டும்தான் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். அடுத்ததாக பார்க்குறது வந்து அந்த காலத்தில் உள்ள ஒரு இட்லி பானை தான். இதுவும் பழைய பீஸு. ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக பாலிஷ் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ இருக்குது. நமக்கு கடையில் பாலிஷ் பண்ண வாக்கில் கிடச்சதுனால வாங்கிட்டு வந்தேன். அந்த காலத்து பீஸில் அந்த கைப்பிடியெல்லாம் எவ்வளோ கனமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 சைடு இருக்கும் புடி மட்டுமே அவ்வளோ வெயிட் இருக்கும். அது போக உங்களுக்கு மூடிலையுமே அதே மாதிரி கனமாக கைப்பிடி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பொட்டடிச்சே செஞ்சுருக்குறாங்க. அந்த காலத்தில் கை வேலைப்பாட்டில் செஞ்சுருக்கிறதுக்கான அடையாளம்லாம் தெரியும். நல்லா இப்போ பாலிஷ் பண்ணியிருக்கிறதுனால புதுசு மாதிரியே இருக்குது. நல்லா யூஸ் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. இப்போ 3 இட்லி மேலே ஒரு 3 இட்லி, கீழே ஒரு 3 இட்லி ஊற்றுற மாதிரி, 6 இட்லி ஊற்றுற மாதிரி. தட்டு வந்து நல்லா குழியாக இருக்கக்கூடிய ஒரு தட்டு தான், ஏந்தலாம் இல்லாமல் நல்லா குழியாக இருக்குது. ஒவ்வொரு தடவை என்ன மாதிரி கிடைக்குதோ அதை நம்ம வாங்கிட்டு வந்து போட்டுட்ருக்கோம். இது பீஸும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. உங்களுக்கு ஃபுல்லாக பாலிஷ் பண்ணியிருந்தாலும் அடிம்பில் இருக்க இது மட்டும் பாலிஷ் பண்ணாமல் வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு அந்த அடிப்பகுதி மட்டும், ஏன்னா அது பழசு அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் இதுவும். 6400 இந்த இட்லி பானை செட்டு வந்து 6400 விலைக்கு கொடுக்குறேங்க. இந்த காது வச்ச இட்லி பானை கொஞ்சம் அதிகம் கிடைக்காதில்ல இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வாங்குகிற இடத்துலேயே விலை கொடுத்தான். அடுத்த பார்க்குறது ஒரு தூக்கு தான், குமிழ் தூக்கு நிறையா பேருக்கு விருப்பப்பட்டு கேட்குறீங்க. இந்த 2 இது கடைசவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் இது 2மே ஒரே மாதிரி இருக்கக்கூடியதான், பட் அந்த காது மட்டும் வித்தியாசப்படும். பரவாயில்லன்னு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஹைட்டு ஒரே மாதிரி இருக்குது, ஓரளவாக இருக்குது, ஒன்றா இருக்க மாதிரி இருக்கிறதுனால வாங்கிட்டு வந்திருக்கேன். 2யும் செட்டாக தாங்க விலைக்கு கொடுக்குறேன். இது ஈயம் பூசாதது, 2மே ஈயம் பூசாதது. 2 பீஸும் சேர்த்து 2700 விலை கொடுக்குறேன், 2700. 2மே வந்து உங்களுக்கு 1.25 லிட்டர் கிட்ட தண்ணி பிடிக்கக்கூடியது. 5 இன்ச்சு ஹைட்டு, 4.5 இன்ச்சு அகலம் இருக்குது சைஸு. ஹைட்டு வந்து 5 இன்ச்சு ஹைட்டு, 4.5 இன்ச்சு குறுக்கு இருக்குது. 1.25 லிட்டர் தண்ணி பிடிக்கக்கூடியது. அடுத்தது அதே இதுலேயே இன்னும் குமிழ் வச்ச தூக்கில் புடி இல்லாத தூக்கு இது. நம்ம எண்ணெய் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இல்லை ஏதாவது கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லாதனால விளக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பீஸ் ரொம்ப விருப்பப்பட்டு வாங்குகிறாங்க. இது வந்து உங்களுக்கு பெருசு ஒன்று சின்னது ஒன்றா இருக்குது. சின்னது வந்து உங்களுக்கு 900 பெருசு வந்து 1500 விலைக்கு கொடுக்குறேன். 2யும் சேர்த்து தாங்க விலை கொடுக்குறேன். 2400 விலை கொடுக்குறேன். இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பர்பஸாக ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த இதுவும் இல்லாதனால விளக்குறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். பெருசு வந்து 5.5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு உள்ளது. சின்னது வந்து 3.5 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு உள்ளது. 2 சேர்த்து 2400, 2400ங்க. சைஸ் சின்னது வந்து 3.5 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு. அடுத்ததாக பார்க்குறது செம்மரத்தில் உள்ள ஒரு மரப்பாச்சி பொம்மை தான். அந்த காலத்தில் இப்போ உள்ள இதுவுமே 80-100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மரப்பாச்சி, இப்போ உள்ளது கிடையாது. நம்ம லேசாக உரசினாலே செவன்னு அந்த அளவுக்கு அந்த ஒரு சந்தனம் உரசுற மாதிரி அந்த மாவு மாதிரி வரும். இதெல்லாம் மருந்துக்காக கூட பயன்படுத்துகிறாங்க இன்னைக்கு. இது 3 பீஸ் செட்டாக கிடச்சிருக்கிறதுனால 3யும் செட்டாக போட்டிருக்கேன். கிடைக்க மாட்டேங்குது, மரப்பாச்சி பொம்மைகள்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. 3மே உங்களுக்கு ஒன்று வந்து 7 இன்ச்சு பெரிய சைஸ் 7 இன்ச்சு, அடுத்து 6.5 இன்ச்சு, அடுத்து 4 இன்ச்சு உள்ளது. நம்ம அலங்காரமாக குழுவுலாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது 3 சேர்த்து 4900 விலை கொடுக்குறேங்க, 4900. இது வந்து பெருசு வந்து 7 இன்ச்சு சைஸ் உள்ளது. இன்றைக்கி ஒரு பீஸே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம வந்து உங்களுக்கு இது வந்து செட்டாக வச்சோம்னா ஒரு ராஜா ராணி ஒரு இளவரசரை அலங்காரம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுகளுக்கு பர்பஸாக இருக்குமேனு வாங்கிட்டு வந்து செட்டாக போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்க்குறது ஒரு தேக்கு பெட்டி தான். இதுவும் தேக்கு பெட்டியில் இது வந்து பழமையான அந்த பழைய பெட்டி, அந்த காலத்தில் செஞ்ச பெட்டி. எதை வச்சு சொல்கிறதுனா அதோட ஸ்மூத்னஸ் வச்சு தான். இப்போ இருக்க பெட்டியெலாம் வந்து ரஃப்பாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு கார்னர்லாம் வந்து இது வந்து மடக்கி விட்டு நம்ம தொட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். அது நமக்கு பொருளை தொடும்போதே நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு செஞ்சுருக்க இடத்துல எந்த இடத்துலையுமே இத்தினோடு கூட கேப் இல்லாமல் சந்து இல்லாமல் செஞ்சுருப்பாங்க. ஏதாவது கொஞ்சம் கூட தெரியாது அந்த இடத்துல ஒரு மூடி திறக்கிறதுக்கு உள்ளதுன்னே, அந்த அளவுக்கு கச்சின்னு செஞ்சுருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு பலகையும் கனத்தை பார்த்தோம்னா உங்களுக்கு 3/4 இன்ச்சுக்கிட்ட கனம் இருக்கக்கூடியது. நல்லா ஹெவியாக கனமாக செஞ்சுருக்கக்கூடிய பெட்டி.
நம்ம ஏதாவது பொருள் வச்சு பீரோவில் வச்சுக்கிறதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல கண்டிஷனில் உள்ள பெட்டி. 2900 விலை கொடுக்குறேங்க. 2900. இது வந்து 7 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு சைஸ் உள்ளது. நல்ல கண்டிஷனில் நல்ல திருத்தமாக இருக்கக்கூடியது. சைடில் இந்த மாதிரி பாதம் வச்சுருக்கு. 2 சைடு மட்டும் பாதம் வச்சு டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சைஸ் வந்து 7 இன்ச்சு ஹைட்டு, 7 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு சதுரமாக உள்ளது. உயரம் பார்த்தோம்னா உங்களுக்கு 6 இன்ச்சு இருக்கக்கூடியது. 2900 விலை கொடுக்குறேன் ஒரு பீஸ். அடுத்ததாக பார்க்குறதும் ஒரு வித்தியாசமான பீஸ் தான். இது வந்து ஒரு சின்ன தேக்கு பெட்டி தான். பேர் சைடில் திறக்கிற மாதிரி, ஆனால் ஒரே மரத்தில் செஞ்ச பெட்டி இது. இது மாதிரி இருக்கிறது யூஸ்வலாக ஓவல் ஷேப்பில் எப்போயாவது கிடைக்கிறதா போடுவேன். இந்த இன்னும் அரிதாக இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் உள்ளது. ரொம்ப பார்த்ததே கிடையாது இந்த மாதிரிலாம். உங்களுக்கு ஒரு மரம் எடுத்து அழகாக வெளியிலையும் ஹார்ட் மாதிரியே குடஞ்சி உள்ளேயுமே ஒரே குடஞ்சே செஞ்சுருக்காங்க. அந்த பாக்ஸ் வந்து உள்ளே குடஞ்சே செஞ்சது. இந்த ஷேப்பு வந்து செய்கிறதே கொஞ்சம் வேலைப்பாடு மெனக்கட்டு செய்கிறது. அதனால் அது கொஞ்சம் அங்கே வாங்குகிற இடத்துலேயே கிடைக்கல. இந்த மாதிரி பீஸ் கிடைக்கல. ரேட்டு கூட தான் இது சைஸ் வந்து உங்களுக்கு வந்து 3.5 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு சைஸ் உள்ளது. இந்த பீஸ் வந்து 950 விலை கொடுக்குறேங்க. கிடைக்க மாட்டேங்குது. வித்தியாசமான பொருட்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு மங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயினர் தான். நம்ம காய்கறி அலசுறது, கீரை அலசுறது, அந்த மாதிரி அலசுறதுக்கு யூஸ் பண்ணுறது. நல்ல கண்டிஷனில் இருக்குது. எந்த இடத்துலையுமே சில்லு போகாமல் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. 1 அடி நீளம் வரக்கூடியது. 1 அடி நீளத்துக்கு 4.5 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு. அந்த குறுக்கு வந்து 4.5 இன்ச்சு, அகலம் ஹைட்டு வந்து 3 இன்ச்சு வரக்கூடியது. இந்த பீஸ் வந்து 1600 விலை கொடுக்குறேங்க இந்த ஸ்ட்ரெயினரு. அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு பவுல் தான். இந்த மாதிரி டபுள் கலர் மங்கு ஃபுல்லாகவே கொஞ்சம் ரேட்டு கூட தான். ஏன்னா அது செய்கிறது கொஞ்சம் சிரமங்கிற மாதிரி. ப்ளஸ் இதில் டோரியான்னு சொல்லக்கூடிய அந்த விரும்பாக இருக்கக்கூடிய டிசைன் இருக்கக்கூடியது. அந்த மாதிரி இருக்கிறதும் ரேட்டு கூட இருக்கும். இது ஃப்ரெஷ் கண்டிஷனில் நல்ல புது பீஸாக இருக்கக்கூடியது. இந்த பேசன் வந்து 1200 விலை கொடுங்க. 1200ங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு அடுப்பு தான். கறி அடுப்பு, குமுட்டி அடுப்புன்னு சொல்லக்கூடியது. கறி அடுப்புன்னு சொல்லக்கூடியது. இது வந்து யூஸ்வலாக சமையலுக்கு பயன்படுத்துவாங்க. பட் சில இடங்களில் வந்து நகைப்பற்றையிலலாம் அது வந்து இந்த அடுப்பை பயன்படுத்துவாங்க. கொஞ்சமாக தங்கம் உருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ப்ளோயர் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. வீட்டில் அடுப்புக்கு பயன்படுத்துறதுனா சும்மா ஊதாங்குழல் மாதிரி வச்சுப்பாங்க. 2 பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணக்கூடியது தான் இது. இது சைஸ் வந்து ஒரு 5.5 இன்ச்சு ஹைட்டுக்கு 7 இன்ச்சு அகலம் உள்ளது. வித்தியாசமான அடுப்பு. ஒரே இதில் வார்ப்பில் செஞ்ச அடுப்பு. 3400 விலை கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது இது ஒரு ஊதாங்குழல், பித்தளையில் உள்ள ஒரு ஊதாங்குழல். வீட்டு பர்பஸ்க்குன்னா அந்த ஊதாங்குழல் யூஸ் பண்ணிப்பாங்க. 5.5 இன்ச்சுக்கு 7 இன்ச்சுங்க. வித்தியாசமான அடுப்பு. இதெல்லாம் இப்போ இந்த அளவுக்கு திருத்தமாக வர்றதில்ல. அதெல்லாம் நம்பர் போட்டு சீலோடு வருது. 3400 அடுப்பு. ஊதாங்குழல் வந்து 800 விலை கொடுக்குறேன். 800. பித்தளை ஊதுகுழல் 1 அடி சைஸ் வரக்கூடியது. இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான். இதில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலிமா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.